கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. ஹலோ, வெரி குட் மார்னிங். மார்னிங். பேஷண்ட்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? வாங்க. தேங்க் யூ. குட் மார்னிங் பூங்குடி. குட் மார்னிங் சிஸ்டர். ஓகே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாமா? ம். நீங்க வெளியூரா? ஆமா. குடுத்து வச்ச பொண்ணுமா நீ. நான் எத்தனையோ பேரை கேர் எடுத்து பாத்துக்கிறேன். எனக்கு காய்ச்சல்னு வந்தா ஒரு சுடு தண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் இல்ல. இப்ப போனாரே, அவர் உங்க ரிலேஷனா? இல்ல. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாரா? இல்லையே. ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன். சும்மா சொல்லுங்க, உங்க மனசுல ஏதோ இருக்கு. இல்ல, நானும் நீங்க அட்மிட் ஆனதுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். இங்கேயே இருக்காரு. சரியா சாப்பிடல, சரியா தூங்கல. உங்களையே கண்ணும் கருத்துமா பாத்துட்டே இருக்காரு. இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. நானும் எத்தனையோ பேஷண்ட்டை அட்டென்ட் பண்ணிருக்கேன். இந்த அளவுக்கு கேர் எடுத்து பாத்துக்கிற ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. உண்மை சொல்லுங்க, நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க தானே? சேச்சே, அதெல்லாம் இல்லைங்க. நான் நம்ப மாட்டேன். பொய் சொல்றீங்க. இப்படி ஒரு அழகான படிச்ச பையன் ஒரு பொண்ணுக்காக ராப்பகலா ஹாஸ்பிட்டல்ல கண் முழிச்சு கேர் எடுத்து பாத்துக்கிறானா, லவ் இல்லாம வேற என்னவா? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. சாரி, எங்க மேல இறக்கப்பட்டு உதவி செய்யறாரு. மத்தபடி வேற எதுவும் இல்ல. நான் நம்ப மாட்டேன். நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க. ஏங்க, நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. இருக்கு. ஏன் நர்சக்கா, நீ சத்த நேரம் சும்மாவே இருக்க மாட்டியா? என் பூ தான் இல்லன்னு சொல்லுதுல, பிறவே கீரல் வந்த ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லி சொல்லி அவளை தொல்லை பண்ணிட்டு இருக்க. போ, போய் வேற வேலை இருந்தா பாரு. போ போ. ஆளும் மூஞ்சியும் முகரையும் பாரு. தொல்லை பிடிச்சவ பூவு. பூங்குடி, அப்போ நீங்க 2 பேரும் லவ் பண்ணல தானே? கன்ஃபார்ம் தானே? அப்புறம் என் மேல கோச்சு கூடாது. பூவே, நீ பயப்படாதப்ல. நர்சாக்காக்கு நரம்பு தளர்ச்சி போல, அதான் எதையோ வளரிட்டு போகுது. நீ பேசாம ரெஸ்ட் எடு. நானும் போய் என் தூக்கத்தை கண்டினியூ பண்றேன்னு. படு. ஹலோ சுப்பு, பைக் எங்க விட்டுட்டு எங்க போனீங்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஹாஸ்பிடல் கேம்பஸ்க்குள்ள ஆர்ன் அடிக்க கூடாதுன்னு தெரியாது? உள்ள எத்தனை ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்க எல்லாம் டிஸ்டர்ப் ஆவாங்கன்னு நினைக்காத. நீ என்ன கேரக்டரோ? டேய் லூசு, உள்ள இருக்கிறவங்க மட்டும் பேஷண்ட் இல்ல, நீயும் தாண்டா பேஷண்ட்.
அதுவும் உன்னெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண கூடாது, கீழ்பாக்கத்துல தான் அட்மிட் பண்ணணும். ஏய் லூசு மாதிரி பேசாத. அறிவில்ல உனக்கு? பைத்தியம். உன்னதான் முத கீழ்பாக்க ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணனும். பைத்தியமா? வாயை அடக்கி பேசு, இல்லனா வண்டியில உடைச்சிடுவேன். உடைப்பியா? உடடா பாக்கலாம். நானும் பாத்துட்டே இருக்கேன். ஓவரா நீ தான் ஓவரா பேசுற. ஒழுங்கு மரியாதையா வண்டி ஏடுனா பல்ல உடைச்சிடுவேன். பல்ல உடைப்பியா? ஓடி பார்க்கலாம். ஓடி பார்க்கலாம். அனன்யா நான் சொல்றது கேளு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இரு. ஏய் இருடா. பாரு, பல்ல உடைச்சிடுவேன். யாருக்கு அறிவு? ஏய், யாருக்கு? அனன்யா விடுன்னு சொல்றல. சுப்பு ஆமா நீ எங்கங்க? இல்ல ஜீவா சார், என் பக்கத்து வீட்டு அக்காக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதான் அவங்கள பார்க்கலான்னு வந்தேன். வந்த இடத்துல. ஆமா, நீங்க என்ன ஹாஸ்பிடல் பக்கம்? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஆஹா. பூங்கடிக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு 2 நாளா இங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? இப்போ ஒன்றும் பூங்குடிக்கு பிரச்சனை இல்லைல்ல? எங்க யாருக்கும் எதுவும் தெரியாது ஜீவா சார். இப்போ போய் பூங்குடியை பார்க்க முடியுமா? சரி நீ போய் பார்க் பண்ணிட்டு வா. சரி. வாங்க. இப்போ எப்படி இருக்கு? ஹலோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா? அத அடக்கி வச்சா மூச்சு திணறலால செத்துருவாங்கடா. அடச்சை நிறுத்துங்க 2 பேரும். அவளை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நீங்க 2 பேரும் தான் மாறி மாறி டிஸ்டர்ப் பண்றீங்க. ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் ரூம் விட்டு வெளிய போங்க. ஓடி போங்கன்னு சொல்றேன்ல. சபா சோ ஜீவா சார், ஒரு ஹெல்ப். கொஞ்ச நேரம் என் பூவை பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் ஹாஸ்டலுக்கு போய் இந்த துணியை மாத்திட்டு வந்துடுறேன். கர்மம் 2 நாளா ஒரே துணியை போட்டு நாத்தடிக்குது சார். சரி. பூவே கவலைப்படாத, செத்த நேரம் போறதுக்கோ ஒத்தாசைக்கு சார் கூட இருப்பாரு. நான் ஓடி போய் துணியை மாத்திட்டு ஓடி வந்துடுறேன். சார், இந்த ஜூஸ் கொஞ்சம் புளிஞ்சு பூ கொடுத்துருங்க. மிச்சம் இருந்தா தூக்கி போட்டுறாதீங்க, வச்சிருங்க. நான் வந்து குடிச்சிடறேன். போயிட்டு வந்துடுறேன் பூவே. பூங்குடி எந்திரிச்சு இதை மட்டும் குடிச்சிரு. பார்த்து மெதுவா. சார், நீங்க ஏன் சார் இதெல்லாம் செய்றீங்க? மாறி பாவம், அவளுக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமா? இந்தா நீ குடி.
பொங்குடி இந்தா இந்த மாத்திரையை போட்டுக்கோ. மாத்திரைலாம் வேணாம் சார். எனக்கு பழக்கம் இல்லை. நோய் நொடின்னு இப்படி ஆஸ்பத்திரியில் படுத்தும் பழக்கம் இல்லை. என்ன பிரச்சனைனாலும் என் தாத்தா தான் அதுக்குன்னு இழத்தலையை கண்டுபிடிச்சி அரைச்சி கொடுக்கும். இல்லைனா ஏதாவது கஷாயம் வச்சு கொடுக்கும். மாத்திரையெல்லாம் கசக்குது சார். அது சரிதான். ஆனால் எனக்கு கசாயம்லாம் வைக்க தெரியாதே. பொங்குடி உனக்கு குணமாகனா இந்த மாத்திரையை சாப்பிடு. உனக்கு குணமாகணுமா வேணாமா? இந்தா பொடி தலையை சிவிக்கோ. இந்தா பொங்குடி ஒரு நிமிஷம். இந்தா இந்த ஃப்ரண்ட் கேமரா பார்த்து தலை சீவு. இப்பதான் பழைய பொங்குடி மாதிரி நீட்டா இருக்க. பொங்குடி நல்ல கவிதை ஒன்று படித்தேன், கேட்குறியா? ம். அது அனார் அப்படின்னு ஈழத்து பெண் கவிஞர் எழுதின கவிதை. மின்னல்களை பரிசளிக்கும் மழை அப்படிங்கிறது தலைப்பு. கேளு. மழையாய் பெய்து குளிர்ந்தன எனக்குள் உன் பேச்சு, மழை தொடும் இடங்களில் எல்லாம் ஈரச்சிதறல் தெப்பம், புதிர்மையை மொழிபெயர்ப்பது போன்று பொழிகிறாய். சார் எனக்கு புரியலை சார். இன்னும் கவிதை முடியல, முழுசா படிச்சுட்டு அர்த்தம் சொல்கிறேன். சார் நீங்கள் ஏன் சார் வீட்டுக்கு கூட போகாமல் இங்கே இருந்து என்னை பார்த்துக்கிறீங்க? ஏன் நீங்கள் என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்கன்னு எனக்கு காரணமே புரியல சார். உங்கள் தாத்தா எப்படி உன்னை சென்னைக்கு அனுப்புனாரு, யாரை நம்பி அனுப்புனாருன்னு உனக்கு தெரியுமா? ம், தெரியாது சார். நான் சொல்லி தான் அனுப்புனாரு. என்னை நம்பி தான் அனுப்புனாரு. பூங்குடிலாம் நல்லா வர வேண்டிய பொண்ணு. அவெல்லாம் காலேஜுக்கு போய் படிச்சானா தமிழ்நாடு டீமுக்கே விளையாடலாம், அப்படியே இந்தியாவுக்கும் விளையாடலாம். இந்தியாக்கெல்லாம் விளையாடினா லைஃப் செட்டில் ஆகிடையா. அவன் நல்ல திறமையான பொண்ணுயா. தம்பி, அவளுக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவ சொந்த கால நிக்கிறத நான் பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனா யாரை நம்பி சென்னைக்கு அனுப்புவேன்? நீங்க என்ன நம்பி அனுப்புங்க. என்னால முடிஞ்ச உதவி செஞ்சு உங்க பேத்தியை நான் முன்னுக்கு கொண்டு வரேன். இப்போ கோவில்ல மணி அடிச்சு உங்களை நம்பலான்னு சொல்லுது. கண்ணை கட்டி காட்டுல விட்டாப்புல இருந்த இப்ப அந்த மலை கருப்பனே வந்த மாதிரி இருக்கு தம்பி. உங்க விலாசம் நம்பர் எல்லாம் எழுதி கொடுங்க தம்பி. உங்களை வண்டி ஏற்றி விட்டுட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் இப்போ வரைக்கும் ஃபோனே பண்ணல. அவரும் எனக்கு கூப்பிடல. அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு கொடுத்த வாக்க நான் இந்த நிமிஷம் வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கேன். படிப்பை முடிச்சுட்டு வர வரைக்கும் அதை நான் பார்க்கணும்னு நினைக்க கூட கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு அனுப்புச்சு. அதை பார்க்கறதுக்காவது சீக்கிரம் என் படிப்பு முடியணும்னு தோணுது சார். ஓகே, அப்போ நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். சார், ஆ? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது போக சொன்னேன். அதுக்காக நான் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வெளியில போனா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க அவசியம் உள்ளதா இருக்கணும். நான் ஏன் உள்ளே இருக்கணும்? பூங்குடிக்கு இன்ஜெக்ஷன் போட போறேன், கூட ஹெல்ப்புக்கு இருங்க. ஏங்க, ஒரு சின்ன ஊசி போட எத்தனை பேர் வேணும்? சார் புரிஞ்சுக்கோங்க, போட போறது பவர்ஃபுல் இன்ஜெக்ஷன். அத நரம்புல தான் போடணும். அதுக்கு ஒரு ஆள் கைய புடிச்சுக்கணும் சார். ஐயோ, என்னால முடியாது சார். 2 நாளா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்கள எவ்ளோ கேர் எடுத்து பாத்துக்கிறீங்க. அப்புறம் ஏன் சார் இந்த சின்ன ஹெல்ப்புக்கு இப்படி தயங்குறீங்க? ஆமா தாயே, எனக்கு ஊசினா பயம்.
நீ பூங்குடிக்கு ஊசி போறத பார்த்தாலே நான் பயந்து அலறிடுவேன். சார் சும்மா காமெடி பண்ணாதீங்க சார். உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. சத்தியமாங்க, எனக்கு ஊசினா அவ்வளோ பயம். சார் அவங்களுக்கு இப்ப நான் ஊசி போடணுமா வேண்டாமா? போடணும் தான். அப்போ அவங்க கைய பிடிங்க. சார் அவங்களுக்கு தானே ஊசி போட போறேன். நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தா உங்க கண்ணை மூடிக்கோங்க சார். போட்டாச்சா? இருங்க சார், நரம்ப தேடி எடுக்க வேண்டாமா? சார் அப்படித்தான். நரம்பு கிடைக்கல, நல்லா கையை இறுக்கி பிடிங்க. சார் நான் இப்ப ஊசி போட போறேன், கடவுளை வேண்டிக்கோங்க. ம். முடிஞ்சிருச்சா? ஐயோ அம்மா அப்பா ஆத்தாடி. ஏன் சார் சும்மா வந்தவ கைய புடிச்சு இந்த முறுக்கு முறுக்குறீங்களே? அவ கைக்கு ஊசி போட வந்தா என் கைக்கு இந்த நர்சக்கா மாவு கட்டு போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்களே சார். அம்மா மாரி, நீ எப்போ வந்த? நர்சக்கா அவ கைய பிடிக்க சொன்னப்பவே நான் வந்துட்டேன். நீங்க தான் அது தெரியாம கண்ணை முடிக்கிட்டு பூ கையை நினைச்சு என் கைய பிடிச்சிட்டீங்க. இம்புட்டு பெரிய ஆளா இருந்துகிட்டு ஒரு ஊசிக்கு போய் பயப்படுறீங்களே சார். நீங்க ரொம்ப டெரர் பீஸ்ல நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில பார்த்தா நீங்க காமெடி பீஸ் சார்.